சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாஸ் இப்படி பண்ணா எப்படி? அது உனக்கு சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராதா? டேய் பாஸ் இந்த மாதிரி பண்ணலாமா? எந்த மாதிரி? பாஸ் இந்த கேஸ் கிஸ்லாம் ஒண்ணு போய் நம்ம அம்மா ஜெயில இருந்து வெளியே வரணும்னா கொலசாமியை வேடிக்கிட்டு அண்ணன் ஆகாரம் எதுவும் எடுக்காம பச்சை தண்ணி பல்லு மேலேயே படாம மூக்கு மேலே படாம விரதம் இரு பாஸ். விரதமா? ரதமும் இல்ல சதியும் இல்ல, விரதம். என்ன திக்குச்சி, நீ சொல்ற மாதிரி நான் விரதமே இருந்தா குலசாமி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருமா? என்ன பாஸ் இப்படி கேக்குற? குலசாமியால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அப்படியாடா? ஆமா பாஸ், பெத்த அம்மாவுக்காக ஒரு புள்ள விரதம் இருந்து வேண்டிக்கிட்டா அந்த சாமி மனசு இறங்கி உன் வேண்டியதுல கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கும். டேய் திக்குச்சி, என் கண்ணி, என் செல்லம். பாஸ் டேய், நான் உனக்கு 3 வேளை சோறு போட்டு வளர்த்தது வீணா போகலடா, வீணா போகல. டேய், இவ்வளவு பெரிய யோசனைய முன்கூட்டியே சொல்லாம உன் மூளைக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருக்கியே, முட்டாள் முட்டாள் முட்டாள். இந்த யோசனைய நீ நேத்தே சொல்லி இருந்தீனா நான் நேத்தே விரதம் இருந்திருப்பேனடா. அம்மா இந்நேரத்துக்கு ஜெயில விட்டு வீட்டுக்கே வந்திருப்பாங்களடா. என்ன மன்னிச்சிரு பாஸ். என்னத்தான் மன்னிச்சிரு பாஸ். சரி விடு, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நான் என்னுடைய உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறேன். என் குலசாமியை வேண்டி என் அம்மாக்காக நான் இருக்க போற விரதம் கண்டிப்பா எனக்கு பலன் கொடுக்கும். அம்மா, என் குலசாமியே, என் விரதத்தை நல்லபடியா நிறைவேற்றி வச்சு என் அம்மாவை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா. அம்மா, தாயே, குலசாமியே. வாய்ஸு சின்னையா, கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு, வாங்க போயிட்டு வந்துடலாம். இல்ல ஈசு, நான் இப்ப எங்கேயும் வரல. ஏன் சின்னையா, ஏதாவது வேலை இருக்கா? ஆமா. என்ன வேலை? அம்மா ஜெயில இருந்து சீக்கிரமா வெளியே வரணுங்கிறதுக்காக நான் குலசாமியை வேண்டிக்கிட்டு இந்த நிமிஷத்துல இருந்து நான் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க போறேன். என்ன சொல்றீங்க சின்னையா? விரதம் இருக்க போறீங்களா? ஆமா ஈசு. சின்னையா, குலசாமிய வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறது நல்ல விஷயம் தான். சரியா சொன்ன ஈசு. ஆனா விரதம் இருக்க உங்களால முடியாது. அதனால உங்களுக்கு பதிலா நான் விரதம் இருக்கேன். என்ன ஈசு, புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நான் என் அம்மாக்காக என் உயிரையே கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது என்னால 3 வேளை சாப்பிடாம கூட விரதம் இருக்க முடியாதா என்ன? நான் இருப்பேன் ஈசு, எனக்கு இதனால எந்த கஷ்டமும் இல்ல. இல்ல சின்னையா, நான் சொல்றத கேளுங்க. ஈஸ்வரி, அண்ணிய நினைச்சு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்டு பூரா கண்ணே மூடல. அண்ணி எப்படி இருக்காங்களோ, எந்த நிலைமையில இருக்காங்களோன்னு நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈஸ்வரி. ஈஸ்வரி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அக்காவை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துரு. இவர் விடிய விடிய புலம்பிட்டே இருந்தாரு. அன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைன்னதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்ப இன்ஸ்பெக்டர் தான் பார்க்க போறேன் சார். அத்தைய நினைச்ச சின்னையாவும் நைட்டெல்லாம் அழுதுட்டு தான் இருந்தாரு. அத்தைய எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சரி ஈஸ்வரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிங்க மங்கையம்மா, வரேன். சின்னையா, ஒரு நிமிஷம் வாங்க. என்ன ஈசு, எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு வர? என்ன சின்னையா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க விரதம் இருக்கலாம் வேண்டாம். ஏன் ஈசு? உங்களால முடியாது சின்னையா. ஓ, நீ ஏன் இப்படி முடியாது முடியாதுன்னு சொன்னா அப்புறம் என்னால எதுதான் முடியும்? நீ மட்டும் முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லி பாரு, கண்டிப்பா என்னால இந்த விரதத்தை இருக்க முடியும். ஈசு, சொல்லி ஈசு. சரிங்க சின்னையா, உங்க இஷ்டம். ஐயா, அம்மா, இன்னைக்கு லட்சியமே உனக்காக விரதம் இருக்கிறதா. அதனால கண்டிப்பா நான் இந்த விரதத்தை நல்லபடியா இருந்து முடிச்சிருவேன். நீ உனக்கு கவலைப்படாத, நீ போயிட்டு வா. சரி, வரேன். வரேன் சின்னையா. பை. அழகு, நீ நினைச்ச மாதிரியே விரதத்தை இருந்துடலாம்.